கிரிமேஷன் யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றேன். இங்கே நாம் மட்டும்தான் பல்லுயிர் பாதுகாப்பை சிந்திக்கின்றோம். எப்பொழுதும் பல்லுயிர் பாதுகாப்பை சிந்தனை செய்கின்றோம். ஆல்பட்ராஸ்களின் உலகில் நாம் அனைவருக்கும் வானத்தில் செல்லும்போது அவை எதிர்கொள்ளும் சவால்களையும் இந்த கம்பீரமான பறவைகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளையும் ஆராயும்போது யூடியூப் நண்பர்களாகிய உங்கள் நினைவுதான் எனக்கு வருகின்றது. கூடுகட்டும் இடங்களிலிருந்து கடல்சார் வாழ்விடங்கள் வரை ஆல்பட்ராஸ் பாதுகாப்பு உலகில் நாம் மூழ்கி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உண்மை செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். இந்த நம்ப முடியாத உயிரினங்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றாக வேலை செய்வோம் என்று உறுதி பூண்டு யூடியூப் நிகழ்ச்சியில் நாம் உள்ளே செல்வோம். உனக்கு நான், எனக்கு நீ என்று காதலில் உண்மையாக இருக்கும் வெகு சில உயிரினங்களில் ஆல்பட்ராஸ் அல்லது அண்டரண்ட பறவைகள் இனமும் ஒன்று. அண்டரண்ட பறவை என்பது ஆல்பட்ராஸின் தமிழ் பெயராகும். ஆல்பட்ராஸ்கள் வாழ்நாள் முழுவதும் இணைகின்றன. ஆனால் அவை பிரத்யேகமானவை அல்ல. ஆண் பெண் ஆல்பட்ராஸ்கள் வாழ்நாள் முழுவதும் இணைவதால் சரியான துணையை தேர்ந்தெடுப்பது ஒரு முக்கியமான முடிவு ஆகும். அனைத்து வகையான ஆல்பட்ராஸும் ஒருவித சிக்கலான இனச்சேர்க்கை நடனத்தை கொண்டுள்ளன. லேசன் ஆல்பட்ராஸை பொறுத்தவரை நடனத்தில் 24 தனித்தனி சிக்கலான படிகள் உள்ளன. மேலும் ஆண் ஆல்பட்ராஸ்களுக்கு அவை அனைத்தையும் கற்றுக்கொள்ள பல ஆண்டுகள் ஆகும். இளம் ஆல்பட்ராஸ் ஆண்கள் நடன அமைப்பில் தேர்ச்சி பெறும் வரை அவர்களுக்கு ஒரு துணை கிடைக்காது. எனவே ஒரு ஆண் ஆல்பட்ராஸ் நடனம், விசில்கள், அசைவுகள் மற்றும் கழுத்து உந்துதல்களின் வரிசை பெண் ஆல்பட்ராஸ்களை ஈர்க்கவில்லை என்றால் அவள் அடுத்த ஆண் பொருத்தத்திற்கு செல்வாள். ஆனால் ஒரு ஜோடி உருவாகியவுடன் ஆல்பட்ராஸ்களின் விவாகரத்து விகிதம் விலங்கு ராஜ்யத்தில் மிக மிக குறைவு. மேலும் ஆல்பட்ராஸ்கள் மிக நீண்ட காலம் வாழ்வதால் இந்த ஜோடிகள் பல ஆண்டுகளாக நீடிக்கும். இந்த காரணத்திற்காக ஆல்பட்ராஸ்கள் காதல் பறவை என்று கூறப்படுகிறது. ஒரு ஆல்பட்ராஸ் இனச்சேர்க்கை ஜோடி வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே அவை தாங்கள் இனப்பெருக்க இடங்களில் சந்திக்கும்போது ஒருவரை ஒருவர் பார்க்கின்றது. சில நாட்கள் பிடித்த பிறகு இந்த ஜோடி முட்டையை அடைகாக்கும். ஒன்று பின்தங்கியிருக்கும், மற்றொன்று உணவுக்காக அலைகிறது. சுமார் 90 நாட்களுக்கு பிறகு குஞ்சு போதுமான அளவு பெரியதாக இருக்கும்போது இனச்சேர்க்கை ஜோடி ஆண்டு முழுவதும் தனித்தனியாக செல்கின்றது. இதுதான் ஆல்பட்ராஸ் ஜோடிகளின் வாழ்க்கை. அவை வாழ்நாள் முழுவதும் இனச்சேர்க்கை செய்தாலும் ஆல்பட்ராஸ் ஜோடிகள் பிரத்யேகமானவை அல்ல. ஜோடி சேராத பறவைகளுக்கு இடையே சாதாரண இனச்சேர்க்கை செய்வது கூட ஆல்பட்ராஸ் ஜோடிகளில் மிகவும் சாதாரணம் ஆகும். பல ஆல்பட்ராஸ் இனங்களில் பெண் பெண் ஜோடிகள் மிகவும் பொதுவானவை. இருந்தபோதிலும் இதுவரை ஆண் ஆண் ஜோடிகள் பதிவாகவில்லை. இந்த பெண்கள் தங்கள் முட்டைகளை கருவுறச் செய்ய ஜோடியாக இருக்கும்போது ஆண்களையோ அல்லது இணைக்கப்படாத ஆண்களையோ ஏமாற்றி நம்பியிருக்கிறார்கள். பின்னர் இரண்டு பெண்களும் ஆணின் ஈடுபாடு இல்லாமல்
2 முட்டைகளை ஒன்றாக வளர்க்கின்றன. கடந்த 20 ஆண்டுகளில் ஆல்பட்ராஸ் பறவைகளின் காதல் உலகத்தில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காதலர்களோ ஜோடிகளோ பிரிகின்றார்கள் என்றால் ஒருவர் மீது மற்றொருவருக்கு இருந்த ஈர்ப்பு குறைந்து விட்டது என்பதோ, ஒருவர் மற்றவருக்கு உரிய நேரம் ஒதுக்கவில்லை என்பதோ காரணமாக இருக்கலாம். ஆனால் பருவநிலை மாற்றத்தால் ஆல்பட்ராஸ் இணைகள் பிரிவது நடக்குமா? நடக்கும் என்கிறது புதிய ஆய்வுகள். ஆல்பட்ராஸ் பறவைகள் கடலில் நெடுந்தூரம் ஒரே மூச்சாக பறக்க வல்லவை. இந்த பறவைகளிடம் சமீபத்தில் நடத்தப்பட்ட விரிவான ஆராய்ச்சியில் ஆண் பெண் ஆல்பட்ராஸ்கள் காதல் வாழ்வில் புதிய நெருக்கடிகள் தோன்றியிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த பறவைகளிடையே மனமுறிவு அதிகரிக்கிறது என்பதை ஆராய்ச்சி முடிவுகள் காட்டின. ஃபாக்லாந்து தீவில் 15,500 இனப்பெருக்க இணைகளிடம் 15 ஆண்டுகளாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. ஆல்பட்ராஸ் இணைகள் பொதுவாக பிரியாதவை. இந்த இணைகளில் ஒன்று வேறொரு பறவையோடு உறவு கொள்ளுமானால் அது ஏமாற்றுவது என்றே பொருள் கொள்ளப்படும். இதைத்தான் விஞ்ஞானிகள் மனமுறிவு என்று அழைக்கின்றார்கள். மனிதர்களைப் போலவே அண்டரண்ட பறவைகளும் கிறுக்குத்தனமான டீனேஜ் வளர்ச்சி பருவத்தை கொண்டிருக்கின்றன. அந்த காலத்தில் அவை எப்படி தன் இணையை கண்டறிவது என்று பல முயற்சிகளை செய்யும். சில நேரங்களில் அந்த முயற்சியில் தோல்வியும் அடையும். ஆனால் இணையை கண்டறிந்த பிறகு பெரும்பாலும் அவை வாழ்நாள் முழுவதும் சேர்ந்திருக்கும். தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்த பிறகு 1% அண்டரண்ட பறவைகள் மட்டுமே தனது துணையிடம் இருந்து பிரிகின்றன. உங்களுக்கு புரியும் மொழியில் கூற வேண்டுமானால், பிரிட்டனில் மனிதர்களுக்கிடையே நிலவுகின்ற மனமுறிவு விகிதத்தை விட அண்டரண்ட பறவைகளின் மனமுறிவு விகிதம் சாதாரணமாக மிகவும் மிகவும் குறைவு. உறுதார மனமும் நீண்டகால பந்தமும் இந்த பறவைகளிடம் பொதுவான பண்பு என்கிறார் ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட காலப்பகுதியில் கடல் நீர் வெப்பநிலை அதிகரித்த ஆண்டுகளில் அண்டரண்ட பறவைகளிடையே 8% வரை மனமுறிவு நிகழ்ந்துள்ளது. சுற்றுச்சூழல் காரணமாக நிகழும் மனமுறிவுகள் பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளில் இதுவரை கவனிக்க தவறிய அம்சம் ஆகும் என்கிறது இந்த ஆராய்ச்சி. பொதுவாக குஞ்சு பொரிக்காத சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த பருவத்தில் வேறு இணையை தேடுவது என்பதுதான் அண்டரண்ட பறவைகளிடையே நடக்கும் மனமுறிவுக்கான பொதுவான காரணமும் ஆகும். ஆனால் வெற்றிகரமாக குஞ்சு பொரித்த பிறகும் கூட இணைகள் பிரிவது நடந்திருப்பதாக இந்த ஆய்வுகள் கண்டறிந்துள்ளது. கடல் வெப்பநிலை அதிகரிப்பதால் இரை தேட நீண்ட தூரம் பறக்க வேண்டியுள்ளது. இதற்கு 2 காரணங்கள் இருக்கக்கூடும். தொலைதூரம் சென்ற இணையோடு உறவை தொடர்வதில் உள்ள போராட்டம் இதில் ஒன்று. நீர்ப்பரப்பின் வெப்பநிலை அதிகரிப்பதால் அவை இரை தேட அதிக தூரம் பறக்க நேர்கிறது. நீண்ட காலம் இரை தேட நேர்கிறது. இதனால் ஒரு பறவை உரிய காலத்தில் இனப்பெருக்கத்திற்கு வந்து சேராத பொழுது அடுத்த பறவை வேறொரு இணையை தேடுகிறது. நீர்ப்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பது போன்ற கடுமையான சுற்றுச்சூழல் நிலவும் பொழுது அண்டரண்ட பறவைகளின் மன அழுத்தத்தை கூட்டும் ஹார்மோன்கள் அதிகம் சுரக்கின்றன. உணவு பற்றாக்குறை, கடுமையாக இனப்பெருக்க சூழ்நிலைகள் ஆகியவை ஏற்படும் பொழுது இணையில் ஒன்று மற்றொன்றின் செயல்பாடு திருப்தியாக இல்லை என்று கருதலாம். இதனால் மனமுறிவு ஏற்படலாம் என்பது இன்னொரு சாத்தியமான காரணம் என்கிறார் ஆராய்ச்சியாளர்கள். ராயல் ஆல்பட்ராஸின் தெற்கு மற்றும் வடக்கு என 2 இனங்கள் உள்ளன. தெற்கு ஆல்பட்ராஸ் வடக்கை விட சற்று பெரியது.
உலகில் மிகப்பெரிய கடற்பறவைகளில் ஒன்றான வடக்கு ராயல் ஆல்பட்ராஸ் 3 மீட்டருக்கும் அதிகமான இறக்கைகள் கொண்ட ஒரு அழகான ராயல் ஆல்பட்ராஸ்கள் காலம் வாழும் பறவைகளில் சில 40 வயது வரை வாழும். புகழ்பெற்ற கடல் வாண்டரிங் ராயல் ஆல்பட்ராஸ் உணவுக்காக தங்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களிலிருந்து அதிக தூரம் பயணிக்கின்றன. வருடத்திற்கு 1,90,000 கிலோமீட்டர் வரை பறக்கின்றன. ஆல்பட்ராஸ்கள் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். அவை பறக்கும் நுட்பத்தில் மிக திறமையானவை. அவை இறக்கைகளை அசைக்காமல் பல நாட்கள் செல்ல முடியும். அந்த பறவை நம்மில் பலரிடமிருந்து பிரமிப்பை தூண்டியுள்ளது. சில பறவைகள் தெற்கு பரங்கடலை ஒரே ஆண்டில் 3 முறை 1,20,000 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி வந்ததாக அறியப்படுகிறது. ஆல்பட்ராஸ்களின் காற்றில் வாழும் வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் ஆல்பட்ராஸ் தன் இறக்கைகளை அசைப்பதற்கு பதிலாக அவற்றின் நீட்டிக்கப்பட்ட இறக்கைகளை வைத்திருப்பதன் மூலம் அதிக தூரம் பயணிக்கின்றன. இதனால் இறக்கைகளை சுற்றி விரைந்த காற்று விமானத்தின் இறக்கைகளைப் போல லிஃப்டை உருவாக்குகிறது. அதே நேரத்தில் ஆல்பட்ராஸ் தெற்கு பெருங்கடல்களில் உள்ள மிகவும் அதிவேக காற்று வீசும் அட்சரேகைகளை பயன்படுத்திக் கொள்கிறது. அட்சரேகை வரம்பு ஒரு காரணத்திற்காக ரோரிங் 40s மற்றும் ஃபியூரியஸ் 50s என்று அழைக்கப்படுகிறது. அதிகமாக 200 கிலோமீட்டர் வேக காற்று சூழலில் கிட்டத்தட்ட நிலையாக இருப்பதால் ஆல்பட்ராஸ்கள் தங்கள் முழங்கை மூட்டுகளை பூட்டி தங்கள் இறக்கைகளை சரி செய்து சறுக்க முடியும். ஆல்பட்ராஸ் பறவைகள் ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல் நிலத்தில் கால் வைக்காமல் இருக்க முடியும். இருப்பினும் பறவைகள் தங்கள் உணவை உருவாக்கும் ஸ்குவிட் மற்றும் மீன்களை உண்பதற்காக தண்ணீரில் சில நேரங்களில் மிதக்கலாம். தூக்கத்தை பொறுத்தவரை ஆல்பட்ராஸ்கள் இறக்கையில் தூங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். மேலும் ஆல்பட்ராஸ்களின் மைக்ரோசிப் ட்ராக் செய்யப்பட்ட இயக்கங்களில் அடிப்படையில் அவை மணிக்கணக்கில் தொடர்ந்து பறக்க முடியும். எனவே அவை இறக்கைகளில் தூங்குகின்றன என்ற கோட்பாடு இன்றும் உள்ளது. அனைத்து ஆல்பட்ராஸ்களும் மிக நீண்ட காலம் வாழ்கின்றன. அனைத்து ஆல்பட்ராஸ்களுக்கும் கண்களுக்கு மேலே ஒரு சுரப்பி உள்ளது. இது ஒரு சிறிய சிறுநீரகம் போல செயல்படுகிறது. இது உப்பு நீரை குடிக்கவும் அதன் அலகில் நுனி வழியாக அதை வெளியேற்றவும் அனுமதிக்கின்றது. ஆல்பட்ராஸ்களுக்கு வாழ்க்கை அச்சுறுத்தல்கள் அதிகமாக உள்ளன. இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தின்படி ஒரு வகை ஆல்பட்ராஸ் தவிர மற்ற அனைத்தும் அச்சுறுத்தல்களுக்கு உருவாகியுள்ளன, அழிந்து வருகின்றன அல்லது அவ்வாறு ஆக வாய்ப்புள்ளது. பறவைகள் கூடுகட்டும் இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு இனங்கள் மற்றும் மீன்பிடி கப்பல்கள் ஆகியவை மிகப்பெரிய அச்சுறுத்தல்களாகும். அவை டூனா மற்றும் பிற வணிக மீன்களை பின்தொடரும் போது பறவைகளை தற்செயலாக பிடிக்கின்றன. உலகின் பல ஆல்பட்ராஸ்கள் ஒரு காலத்தில் திமிங்கில கப்பல் நிறுத்துமிடங்களாக பயன்படுத்தப்பட்ட தீவுகளில் கூடு கட்டுகின்றன. கப்பல்களுடன் பூனைகள் மற்றும் எலிகள் கூடுகட்டும் தீவுகளுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக தெற்கு அட்லாண்டிக் உள்ள கோப் தீவு மிக முக்கியமான கடல் பறவை காலனிகளில் ஒன்றாகும். இது 24 வெவ்வேறு வகையான பறவைகள் மற்றும் பல வகையான ஆல்பட்ராஸ்களை கொண்டுள்ளது. ஆனால் வேட்டையாடுபவர்கள் இல்லாமல் இயல்பை விட மிக பெரியதாக உருவாகியுள்ள ஆக்கிரமிப்பு எலிகளால் காலனி கொடூரமாக இரையாக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த வழியில் தாக்கும் வேறு எந்த வேட்டையாடும் விலங்குகளும் அவர்களிடம் இல்லாததால் ஆல்பட்ராஸ் எலி தாக்குதலுக்கு எதிராக தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் வழியை உருவாக்கவில்லை. எனவே சில பெரிய விலங்குகள் அசையாமல் உட்கார்ந்து அவை தங்கள் முட்டையை அடகாக்கும் பொழுது எலி தங்கள் சதையை கடிக்க விடுகின்றன. பல முக்கியமான பறவை தீவுகளில்
மீதமுள்ள பறவைகளை காப்பாற்ற முயற்சிக்க பாதுகாவலர்கள் தீவிரமான எலி ஒழிப்பு திட்டங்களை தொடங்கி வருவதாக நேஷனல் ஜியோகிராஃபிக் தெரிவித்துள்ளது. கடலில் ஆல்பட்ராஸ்கள் பல வேறுபட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன. ஆல்பட்ராஸ்கள் மீன்பிடி கப்பல்களை கண்டறிவதில் மிகவும் சிறந்தவை. பெரிய மீன்பிடி கப்பல்களில் மீன் தலைகள், வால்கள் மற்றும் குடல்கள் அகற்றப்பட்டு மீண்டும் கடலில் கொட்டப்படுகின்றன. இது அனைத்து வகையான கடல் பறவைகளையும் ஈர்க்கின்றது. ஆனால் ட்ராலர் மீன்குடல்களை கொட்டும்போது அது ஒரே நேரத்தில் அடுத்த மீன்பிடிப்புக்காக மாபெரும் மீன்பிடி வலையை மீண்டும் கடலில் வீசுகின்றது. ஆல்பட்ராஸ்கள் உட்பட கடல் பறவைகள் வலை கேபிள்களில் சிக்கி தண்ணீருக்கு அடியில் இழுத்துச் செல்லப்படுகின்றன, பின்னர் மூழ்கி இறக்கின்றன. ஆல்பட்ராஸ் பறவைகளின் மனமுறிவு சிக்கல்கள் பருவநிலை மாற்றத்தால் அதிகமாக உண்டாகிறது. உலகில் பல இடங்களில் அண்டரண்ட பறவைகள் எண்ணிக்கை கடும் சிக்கலில் உள்ள நிலையில் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் அதிகமாக வெளியுள்ளன. ஆல்பட்ராஸ் பறவை இனத்தில் தற்பொழுது உள்ள இனப்பெருக்கம் செய்யும் இணைகளின் எண்ணிக்கை 1980களில் இருந்த எண்ணிக்கையை ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட பாதி என்கிறது புள்ளி விவரம் ஒன்று. இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்ட ஃபாக்லாந்து தீவில் இந்த மனமுறிவு பிரச்சினை உடனடியாக ஆல்பட்ராஸ் பறவைகளின் எண்ணிக்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் குறைவான எண்ணிக்கையில் இந்த பறவைகள் உள்ள இடங்களில் இந்த மனமுறிவு என்பது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். வெப்பநிலை அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதனால் மேலும் ஆல்பட்ராஸ் பறவைகளின் மனமுறிவு சிக்கல்கள் அதிகமாக உண்டாகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். முடிவாக, ஆல்பட்ராஸ்கள் கம்பீரமான உயிரினங்கள். அவை அவற்றின் உயிர் வாழ்விற்கு ஏராளமான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. பாதுகாப்பு முயற்சிகள், கல்வி மற்றும் சமூக ஈடுபாடு மூலம் நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மிக அருமையான பறவைகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்க ஒன்றிணைந்து நாம் செயல்படுவோம். பாதுகாப்பு முயற்சிகளை அதிகரிப்பதன் மூலமும் விழிப்புணர்வை பரப்புவதன் மூலமும் ஆல்பட்ராஸ்களின் நீண்டகால உயிர்வாழ்வை உறுதி செய்யலாம். இந்த அற்புதமான பறவைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான பணியில் என்னுடன் நீங்கள் ஒன்று சேருங்கள். ஒன்றாக ஆல்பட்ராஸ் பாதுகாப்பில் நாம் புதிய உயரங்களை அடைய வேண்டும் என்று நான் உங்களை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆல்பட்ராஸ்களின் யூடியூப் வீடியோவை கடைசி வரை நீங்கள் பார்த்ததற்கும் கிரெடில் டு கிரிமேஷன் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுத்ததற்கும் மிக்க நன்றி. வணக்கம்.